என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்நார்க்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளோ பேடாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. உயிர் பழிச்சு வந்த மாதிரி இருக்குது. குட் மார்னிங் மக்களே. நம்ம தாய்லாண்டில் இருக்க ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் ஐலாண்ட் ஃபீஃபி ஐலாண்டில் இருக்கோம். அண்ட் நேற்று நைட் இங்கே தான் ஸ்டே பண்ணோம். போன வீடியோவில் எப்படி இங்கே ரீச் ஆனேன், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு போய் பாருங்கள். அண்ட் இன்றைக்கி இந்த உலகத்தில் இவ்வளோ அழகான பிளேசஸ்லாம் இருக்கான்னு சொல்கிற மாதிரி ஒரு ஐலாண்ட் ஹாப்பிங் டூர் போக போகிறோம். ஸ்நார்க்லிங் ட்ரை பண்ண போகிறோம். ரொம்ப அழகாக இருக்க போகுது. ஸோ தொடர்ந்து பாருங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ்க்கு. திஸ் இஸ் எபிசோட் 4 ஆஃப் தாய்லாண்ட் சீரீஸ். சி பக்கத்தில் வந்துட்டோம். நம்ம கூட ஒரு 3 பீப்புள் வராங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் என்ன கைண்ட் ஆஃப் போட்டு எப்படி இருக்கும் எதுவுமே ஐடியா இல்லை. ஸ்நார்க்லிங் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் என்னென்ன பிளேஸ் போகிறோன்னு கூட வெறும் நேம் தான் தெரியுமே தவிர அங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பெருசாக செக் அவுட்லாம் பண்ணல. ஏன்னா எல்லா பேக்கேஜ்லேயுமே ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருந்துச்சு. லைக் ஒரே கைண்ட் ஆஃப் பிளேசஸ் தான் இருந்துச்சு. பட் தெரில, பார்ப்போம். ஸ்நார்க்லிங் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். நம்மளுக்கு ஸ்விம் பண்ண லைட்டாக தெரியும். பூலில் ஸ்விம் பண்ணியிருக்கோம், பட் கடல்லலாம் போனதில்லை. ஸோ அது எப்படி எதாவது இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்களா என்ன எதுவுமே தெரியல. லேண்டாக வந்திருக்கேன், அப்படியே பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. இதுதான் நம்ம போட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இதுதான் நம்ம போட்டு. எல்லாம் லைஃப் ஜாக்கெட்லாம் வச்சு பார்க்க நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் பழசாக இருக்குது. இந்த கட்டுமரம் அந்த மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்குது. ஃபீஃபி ஐலாண்ட்லேருந்து கிளம்பியாச்சு ஐலாண்ட் ஹாப்பிங் டூருக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து உட்காந்துட்டேன். நல்லா அப்போ தான் வியூ இருக்கும், வீடியோஸ் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு. இப்போது இந்த ஐலாண்ட் ஹாப்பிங் டூர் நீங்கள் எப்படி வரலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து ஃபீஃபி ஐலாண்டில் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸோ ஃபீஃபி ஐலாண்ட்லேருந்து டேரெக்டாக ஒரு போட் எடுத்து இங்கே பக்கத்தில் இருக்க ஐலாண்ட்ஸ்லாம் சுற்றி பார்க்க வந்துட்டேன். ஆரல்ஸ் நீங்கள் ஃபுக்கெட்டில் இருந்தோ இல்லை கிராபியில் இருந்தோ கூட ஐலாண்ட் டூர் வரலாம். அதோட ரேட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகலாம். பட் மேஜராக அவங்க இதே பிளேசஸ் தான். ஃபீஃபி ஐலாண்டில் வந்து லன்ச் அந்த மாதிரி வச்சுட்டு இதில் இருக்க மேஜர் பிளேசஸ் இங்கே என்ன கவர் பண்ணுறோமோ அதே பிளேசஸ் தான் கவர் பண்ணுவாங்க. அண்ட் இந்த டூருக்கு எனக்கு வந்து 700 பாட் கிட்ட வந்துச்சு. அரௌண்ட் 1600 700 அந்த ரேஞ்சில். ஸோ ஒரு டீசன்ட் ப்ரைஸ். நான் முடிஞ்ச அளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் போக ட்ரை பண்ணேன். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹால்ட் ஷார்க் பாயிண்ட் கிட்ட வந்தாச்சு. இங்கே ஷார்க்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஸ்நார்க்லிங் கிட் அவங்க கொடுத்து அதை போரோ பண்ணிவிட்டு நம்ம ஓகே கடலில் குதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டோம். யார் ஹெல்ப்பும் இல்லை, வெறும் ஒரு லைஃப் ஜாக்கெட், இந்த ஸ்நார்க்லிங் கிட் போட்டாச்சு. செம ஹார்ஷாக இருக்குது. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. வாங்க சும்மா குதித்து பார்ப்போம். ஒரு லேடர் மாதிரி வச்சுருந்தாங்க தண்ணிக்குள்ளே இறங்க. ஸோ அதில் தான் இறங்கிட்டு இருக்கோம் இப்போது. உயிர் பழிச்சு வந்த மாதிரி இருந்துச்சு. என்ன தான் நம்ம லைஃப் ஜாக்கெட் போட்டிருந்தாலும் நடுக்கடலில் ஆளே இல்லாமல் அதுவும் ரஃப்பாக இருக்க கடலில் குதிக்கணும்னா எப்படி செம பயமாக இருக்கும்ல. அது என்னன்னு தெரியல. நம்ம லைஃப் ஜாக்கெட் போட்டிருந்தாலும் லைக் உள்ளே போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங், நம்ம மிதக்கிற மாதிரியே இல்லை. அந்த ஸ்நார்க்லிங் கிட் வேறு நம்மளுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. வாட்டர் உள்ளே போயிட்டே இருந்துச்சு. ஒரு வழியாக அந்த பிளேஸ்லேருந்து கிளம்ப போகிறோம். அந்த இன்சிடெண்ட்க்கு அப்புறம் வேறு எதுவுமே பண்ண முடியலை. நான் அப்படியே போட்லேயே செட்டில் ஆகிட்டேன். அண்ட் செம்ம ஹார்ஷாக இருந்துச்சு சீயில். மேபி இந்த போட்டில் தான் அவ்வளோ மூவ்மெண்ட் தெரிஞ்சா என்ன தெரியல. பயங்கரமாக மூவ் ஆச்சு. நம்ம ஃப்ரண்ட்டில் உட்காந்துருந்தாலும் அப்படியே தூக்கி தூக்கி போட்டுச்சு. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒன்றுமே தெரியல. நீங்கள் ஒரு தடவை இந்த ரைட் கண்டிப்பாக போய் பார்க்கணும். எல்லாம் அப்படியே உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளில வருது. இது நம்மளோட செகண்ட் ஸ்டாப் பேம்பு ஐலாண்ட். அண்ட் வர வழியில் பெருசாக வீடியோஸ்லாம் எடுக்க முடியல என்னால். பயங்கர டயர்ட் ஆகிடுச்சு. அப்படியே தலைலாம் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஏண்டாப்பா வந்தோன்ற அளவுக்கு ஆயிடுச்சு இந்த ஒரு இன்சிடெண்ட்லேயே. இந்த இன்சிடெண்ட் ப்ளஸ் சீயும் ரொம்ப ரஃப்பாக இருந்ததுனால. வாங்க பேம்பு ஐலாண்டுக்குள்ளே நடந்துட்டே பேசுவோம்.
நான் வந்து இந்த ஆஃப் சீசன் நினைக்கிறேன். பெருசா கூட்டமே இல்ல. எல்லா இடமும் ஃப்ரீயா இருந்துச்சு. ஜாலியா இருந்துச்சு. அந்த இன்சிடென்ட்னால பேம்போ ஐலாண்ட்ல வந்து கொஞ்ச நாள் படுத்துட்டேன். ரொம்ப என்னால முடியல. அதனால இப்போ தான் திருப்பி எழுந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு சுத்திட்டுருக்கேன். அண்ட் அந்த ஸ்நார்க்லிங் பண்றப்போ, கூட அந்த போட்ல வந்த ஆளு ஒரு ஹெல்ப்பு எதுவுமே பண்ணல. அவங்க பாட்டு தனியா இருந்தாங்க. "சரி குதிங்கடா" அப்படின்னு சொல்ட்டாங்க. மத்த எல்லாருக்கும் ஸ்விம்மிங் தெரிஞ்சுச்சு. லைக் எல்லாருமே வந்து ஒருத்தர் ஸ்பெயினு, இன்னொரு கேர்ளும் ஸ்பெயின் நெனைக்கிறேன். இன்னொரு பெர்சன் வந்து இஸ்ரேல்ல இருந்து எங்கேயோ பாலஸ்தீனோ, இஸ்ரேலோ. அவங்கலாம் நல்லா ஸ்விம் பண்றாங்க. நம்மளுக்கு தான் தெரிய மாட்டேன்து இந்தியன்ஸ்க்கு. ஸோ அப்படியே குதிடா, குதிடான்னாங்க. நானும் குதிச்சு பார்த்தேன். முடியல. இந்த மாரிலாம் என்ன மாரிலாம் ட்ரை பண்ணாதீங்க. ரிஸ்க் எடுத்து நீங்க போனா சேஃபா வேற யாராவது ஹெல்ப் பண்ற மாரி வச்சுட்டு போங்க. பேம்போ ஐலேண்ட்ல பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல பெருசா. நடுவுல ஒரு கிரீன் பார்ட் மாரி இருக்கு. நீங்க ஃபாரஸ்ட் ஏரியா மாரி. நீங்க அங்க நடக்கலாம். அண்ட் சுத்தி இருக்கும். சில பிளேஸஸ்ல வந்து நீங்க ஸ்விம் பண்ணலாம். இப்போ நான் இருக்க பிளேஸ்லலாம் வந்து இந்த பர்ட்டிகுலர் பீச்ல ஸ்விம் பண்ணக்கூடாது. லைக் ரெட் ஃபிளாக்லாம் போட்டிருந்தாங்க. வேவ்ஸ் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும்னு சொல்லிட்டு. வாங்க இந்த ஐலேண்ட் ஃபுல்லா அப்படியே நடந்து ஒரு ரவுண்ட் வாக்கிங் வரும். அப்படியே பீச் ஒட்டியே. லெஃப்ட் சைடு அந்த ராக்ஸ் தெரியுதுல்ல? அதுதான் எண்டுன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த எண்டுக்கு மேல அந்த சைடு போ முடியாது. ஒரு பார்ட் ஆஃப் ஐலேண்ட் தான் நம்மளால பார்க்க முடியும் போல. அங்க ரெட் ஃபிளாக் போட்டிருக்கு பாருங்க. தெரியுதான்னு தெரியல. "நோ ஸ்விம்மிங் டேஞ்சரஸ் ஏரியா" அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் இன்னைக்கு இன்னொரு காமெடியான சம்பவம் பண்ணேன். இந்த ஐலேண்ட்ல நீங்க இறங்குறப்போ, லைக் போட்ல வந்து இறங்குறப்போ, ப்ராப்பர் ஏரியாலாம் இருக்காது. நீங்க வந்து போட்ல இருந்து சீல குதிக்கணும். ஆழம் இருக்காது. பட் வந்து உங்களுக்கு ப்ராப்பரா இறங்க முடியாது. நான் என்ன பண்ணேன், நான் வரப்போ சார்ஜரு, பாஸ்போர்ட்லாம் ஏன் கொண்டு வந்தேன்னே தெரியல. என் பேக்ல போட்டு கொண்டு வந்துட்டேன். அண்ட் அது வந்து வாட்டர் ப்ரூஃபும் இல்ல அந்த பேக். ஸோ குதிக்கிறப்ப என்னாச்சு, தண்ணிக்குள்ள லைக் சாண்ட் தான் இருக்கும். ஸோ சாண்ட்ல விழுந்துட்டேன். ஸோ பேக் நனஞ்சிருச்சு. பேக்குள்ள திறந்து பார்த்தா பாஸ்போர்ட்டு, சார்ஜரு எல்லாம் நனஞ்சிருச்சு. பாஸ்போர்ட் நல்ல வேளை வாட்டர் ப்ரூஃப் போல. அதனால தப்பிச்சுச்சு. ஆனா இந்த மாரிலாம் பண்ணாதீங்க. நீங்க இந்த மாரி வரீங்க ஐலேண்ட் ஹாப்பிங் டூர்னா, பாஸ்போர்ட்லாம் வச்சுட்டு வாங்க பத்திரமா. உங்கள எந்த இடத்துலயும் கேட்க மாட்டாங்க. என்ன மாரி இருக்காதீங்க. லைட்டா கால நனைக்கிறீங்களா பேம்பு ஐலேண்ட்ல? ஆஸ் யூசுவல் நம்ம வந்த வேலைய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். அண்ட் எபிசோட் 2ல பார்த்த மாரி கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். நான் போஸ்ட் பண்றேன் இங்க. திருப்பி ஃபீஃபி ஐலேண்டுக்கே வந்துட்டோம். வர வழியில வீடியோ எடுக்கிற நிலைமையில இல்லைன்னா, இங்கே கொஞ்சம் பேரை பிக்கப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு திருப்பி ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். அந்த மோட்டர் இருக்கும்ல, அந்த மோட்டர் பக்கத்தில் இருக்க பிளேஸில் வந்து உட்காந்துட்டேன். ஃப்ரண்ட்டில் உட்காந்தா தான் ரொம்ப தூக்கி தூக்கி போடுதுன்னு சொல்லிட்டு. இங்கே கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. அங்கே இருக்கிறதுக்கு இங்கே பெட்டராக இருந்துச்சு. அண்ட் முடியல, நிஜமாலே முடியல. அப்படியே தலைலாம் சுத்த ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் சொல்லியிருப்பேன் பழைய எபிசோட்ஸில். பட் எவ்வளோ கஷ்டம். இந்த பார்க்க தான் அழகா இருக்கும். உள்ளே போனீங்க, நம்ம நிலைமைக்கு நம்ம பாடிக்கெலாம் அது தாங்கவே தாங்காது. ரொம்ப கஷ்டங்க. போகிற வழிலாம் செம்ம க்ரீனாக இருந்துச்சு. மவுண்டன்ஸால் கவர் ஆகிருந்துச்சு. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. ஏதோ நம்ம இந்த உலகத்தில் தான் இருக்குமா அந்த மாதிரி இருந்துச்சு. சென்னையில் டிராஃபிக்கை பார்த்துட்டு இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு ச்சே எவ்வளோ நல்லா இருக்குல்ல இந்த இடம் அந்த மாதிரி இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு பிளேஸ்க்கு வந்தாச்சு. ஆஸ் யூசுவல் கடலில் அப்படியே இறக்கி விட்டாங்க. இந்த பிளேஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எவ்வளோ பெருசா இருக்குது பாருங்க அந்த மவுண்டன்ஸ்ன்னு சொல்றதா என்னன்னே தெரியல. வாங்க அப்படியே உள்ள போய் பார்ப்போம். இதுதான் வந்து மங்கி ஐலேண்ட் அப்படின்னு சொல்றாங்க. மங்கீஸ் எவ்வளோ இருக்கு, என்ன பீச்சுன்னாங்க. மங்கி பீச்சுன்றாங்க. பட் பீச்சை காணோம். ஃபுல்லா வாட்டர் உள்ள வந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். இங்க கொஞ்சம் மங்கீஸ் இருக்கு பாருங்க. இந்த லேண்ட்ஸ்கேப்பே ரொம்ப டிஃப்ரெண்ட்டா நல்லா இருந்துச்சு. கிரீனா, வாட்டர் பக்கத்துல ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. அண்ட் எல்லாரும் அத சுத்தி இப்ப நிக்கிறாங்கல்ல, எல்லாரும் இன்னும் வாவ்! அமேசிங்கா ஏதோ இருக்கு அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. 2 குரங்கு இருக்காங்க. அத பார்க்கறதுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம். எங்க ஊருக்கு வாங்கடா, எவ்வளோ குரங்கு இருக்குன்னு நாங்க காமிக்கிறோம் அப்படின்றோம். ஃபீட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஃபீட் பண்ணிட்டு தான் இருந்தாரு.
இங்கே ஒன்று கிட்ட உட்காந்துருக்க பாருங்க, நார்மல் மங்கி தான். இவங்கெல்லாம் மங்கி பார்த்ததே இல்லை போல, எல்லாம் அவ்வளோ எக்ஸைட் ஆகிறாங்க. ரொம்ப மங்கி கிட்ட போகாதீங்க, அண்ட் ஆல்சோ ஃபீட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நீ சொல்கிறது நான் ஏன்டா கேட்கணுன்ற மாதிரி சில பேர் பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாங்க. வாங்க போட்டில் போய் ஏறுவோம். திருப்பி ஒரு சேலஞ்ச் இருக்குது, இந்த தண்ணியில் போட் மேலே ஏறணும் அந்த லேடர் வச்சு. மங்கி பீச்லேருந்து கிளம்பியாச்சு. பெருசாக பார்க்க அங்கே ஒன்றும் இல்லை. அண்ட் திருப்பி பின்னாடி மோட்டர் கிட்ட வந்து உட்காந்துட்டேன். எப்படியோ இன்றைக்கி நாளை முடிச்சா போதும்டான்ற நிலைமைக்கு வந்துட்டோம். அவங்க ஏதோ ஃபுட்டெல்லாம் கொடுத்தாங்க, லைக் ஃப்ரூட்ஸோ கொஞ்சம் லன்ச்சோ அவங்க கொடுப்பாங்க. பட் அது எதுவுமே சாப்பிட்ற நிலமையிலே நான் இல்லை. சரி வாங்க அப்படியே கொஞ்சம் வியூஸாவது ரசிப்போம். உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா என்னன்னு தெரியல, போட் எவ்வளோ ஆடுது பாருங்கள். ஆக்சுவலாக இன்னும் ரொம்ப டீப் சீக்கு போயிட்டுருக்கோம், அதனால் இன்னும் வேவ்ஸ் நிறையா வந்துச்சு, பயங்கரமாக அடிச்சு. இந்த ராக் ஃபார்மேஷன்லாம் எப்படி ஆயிருக்கோன்னே தெரியல. ஏன்னா நடு கடலில் இருக்கும், அண்ட் இங்கே நடுவில் ஒரு ஏதோ ஆஸ்ட்ராய்டு ஹிட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங், அந்த மாதிரி ஃபார்ம் இருக்குது. இங்கே இருக்கார் பாருங்க நம்ம தலைவர், அவர் மட்டும்தான் நம்ம கூட வந்திருந்தார். வேறு எந்த ஹெல்ப்பும் இல்லை, வெறும் ஒரு பழைய மோட்டரு, ஒரு போட்டு, ஒரு 8 பேர், அவ்வளோதான். இந்த மவுண்டன்ஸ்லாம் ஏதோ ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்ல வர்றாரு அவர், என்னன்னு புரியுது. அது பார்க்க எலிஃபெண்ட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. போட்டோட ரைட் ஹேண்ட் சைடு அப்படியே உட்காந்துருக்கோம், பிடிக்கிற சும்மா ஒரு கம்பி மாதிரி இருக்குது. கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருந்துச்சு, மறக்கவே முடியாது இதெல்லாம். இந்த கிங்காங் படத்துலலாம் ஒரு ஆளே இல்லாத ஐலாண்ட், டெசர்ட்டட் ஐலாண்ட் நோக்கி போயிட்டுருப்பாங்க, திக் ஃபாரஸ்ட் இருக்கிற மாதிரி. அந்த மாதிரி ஏதோ ஒரு ரூட்டில் போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ரா ட்ராவல் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன், அண்ட் பெரிய வீடியோவாக தான் வரும். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை பழைய மாதிரி சின்னதாக ஷார்ட் எடிட்டட் வீடியோஸ் சின்ன சின்னதாக இருக்கிறதா உங்களுக்கு பிடிக்குதா இல்லையா, எது பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு சின்ன பீச் மாதிரி உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு தெரியல, இன்னும் க்ளோஸ் அப் ப்ராராக பார்ப்போம். அதுதான் வந்து மாயா பே ஆக்சுவலி. அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே க்ளோஸாக போகல அவர், யாரும் அலௌட் இல்லைன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே எந்த போட்டுமே அங்கே போய் நிற்கலை. நார்மலாக மாயா பே போய் இறங்கி பார்க்குற மாதிரி இருந்துச்சு, மற்ற வீடியோஸில் பார்த்தேன். இதுதான் மாயா பேயோட பேக் சைடு ஆக்சுவலாக. இங்கே தான் இறங்கி போட்டில் இறங்கி நடந்து போவாங்க, வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். பட் இப்போ அலௌடு இல்லை போல், என்ன ரீசன் தெரியல. மேபி ரொம்ப வேவ்ஸ்லாம் அதிகமாக இருக்குன்றதுக்காகவா என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட் பிளேஸில் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இங்கே எல்லோரும் கொஞ்சம் ஸ்னார்க்லிங் பண்ண போகிறாங்க போல், லைக் இங்கே கோரல்ஸ் ஃபிஷ்ஷஸ்லாம் நிறையா இருக்கும் போல். நம்மளுக்கு மட்டும்தான் ஸ்விம் பண்ண தெரியலங்க, நம்ம கூட வந்த எல்லாருமே வந்து அப்படியே குதிக்கிறாங்க, வெறும் லைஃப் ஜாக்கெட் கூட இல்லாமல். லைக் ஸ்பெயின்லேருந்து வந்தவங்க, இங்கிலாந்து பாய்ஸ் ஒரு 4 பேர் வந்திருந்தாங்க, ஜெர்மனிலேருந்து வந்தவங்க, எல்லாருக்குமே ஸ்விம்மிங் தெரிஞ்சிச்சு நம்மளை தவிர. நம்ம யாராவது ஹெல்ப் கேட்டு கொஞ்சம் ஸ்னார்க்லிங் பண்ண முடியுதா அப்படின்னு ட்ரை பண்ணுவோம். ஸ்னார்க்லிங் கியர் இல்லாமல் ஃபர்ஸ்ட்டு மிதக்க முடியுதா அப்படின்னு ட்ரை பண்ணுவோம். இன்னொருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்னார்க்லிங் பண்ணுறோம். அப்படியே ஃபுல் அன்கட் வெர்ஷன் போடுறேன், என்ஜாய் பண்ணுங்கள்.
செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுல. மேலே போய் சேஃப் ஆயிட்டு நான் பேசுகிறேன். ஃபிஷ் எல்லாம் என்கிட்ட வந்ததுக்கு மெயின் காரணமே இந்த பிரெட் போட்டாங்க மேலே இருந்து. அதனால எல்லாமே வந்து கிட்ட கிட்ட இருந்த மாதிரி இருந்துச்சு. வாங்க நம்ம ரவுண்ட் 2 தனியாக ட்ரை பண்ணுவோமா? சக்ஸஸ்ஃபுல்லாக கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சோம். பட் அதுக்கு மேலே முடியல. அந்த ஸ்கூபா டைவிங் கியருக்குள்ளே வாட்டர் போயிட்டே இருந்துச்சு. என்னால் ப்ரீத் பண்ண முடியல. அதனால் வந்துட்டேன் டக்குன்னு. ஒன் லாஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவோமா? இதுக்கு மேலே முடியாது, வாங்க மேலே ஏறுவோம். சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்னார்க்லிங் பண்ணிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு சூப்பராக அந்த ஃபிஷ்ஷஸ் பார்க்க. ஆல்சோ அந்த கீழே ஊர்லாம் இருக்கிறது பார்க்க சூப்பராக இருந்துச்சு. ஏதோ ஒன்று ஒரு பயத்தை விட்டு என்னடா இன்றைக்கி நாளே ரொம்ப பேடாக போகுதேன்னு நினச்சிட்டு இருந்தப்போ கஷ்டமாக தான் இருந்துச்சு. போகணுமான்ற மாதிரி இருந்துச்சு. பட் எப்படியோ குதிச்சு உள்ளே போயிட்டோம். பீலே லகூன் ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இந்த பிளேஸ் கூட செம்மையாக இருக்குல்ல பார்க்க. ஒரு பிளேஸுமே வித்தியாசமாக இருக்குது. லைக் ஒரே மவுண்டன்ஸ் இதுதான், பட் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு பார்க்க. இது அப்படியே ஏதோ ஒரு நம்ம டனல் மாதிரி ஒரு கேனல் மாதிரி உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. ช่วยฟื้นบำรุงผมเสียมากขึ้น10 เท่า เพราะแชมพูอย่างเดียวไม่พอ คู่แท้ผมเงาพริ้วสวย இந்த இடத்துல திருப்பி ஸ்விம் பண்ண போகிறாங்களான்னு தெரியல. எல்லாம் பக்கத்து போட்டில் இருக்கவங்களாம் தண்ணிக்குள்ளே குதிச்சுட்டு இருக்காங்க. பார்ப்போம். நம்ம கூட வந்த ஸ்பெயின் ஃப்ரெண்டு தண்ணியில் குதிச்சிட்டாரு. அண்ட் எல்லோரும் ஒருத்தராக இறங்கிட்டுருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவ்வளோ டெப்த் இல்லைன்னாங்க. லைக் ஒரு சைடு டெப்த் இருந்துச்சு, இன்னொரு சைடு நிற்கலான்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ முடிஞ்சால் நம்மளும் கீழே இறங்கி பார்ப்போம். அண்ட் ஆல்சோ எல்லோரும் இங்கே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஒருத்தராக. சூப்பராக இருந்துச்சு பின்னாடி பேக்ரவுண்டு. வாங்க நம்ம இறங்க முடியுதான்னு பார்ப்போம். ஆழம் ஒன்றும் இல்லைங்க. இந்த சைடு நிற்கிற மாதிரியே இருந்துச்சு. அதனால நானும் கீழே இறங்கிட்டேன். அப்படியே கீழே இருந்து பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு இந்த பிளேஸு. ஆல்சோ கீழே சேண்ட் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. லைக் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பீலே லகூனில் நீங்கள் கீழே வாட்டரில் இறங்குறீங்கன்னா அங்கே ஓர்ஸ் இருக்கும். அதெல்லாம் ஷார்ப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து ஃபீட்டை வைக்கணும், இல்லாட்டி அதை கிழிச்சிரும். எங்கள் கூட வந்த ஒருத்தருக்கே அது கிழிச்சிச்சு. Du bist dick. Frühstück. But it sounds really funny. நம்ம குரூப்பில் ஒரு ரஷ்யன் கேர்ள் வந்திருந்தாங்க. அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி 2 வீக்ஸ்க்கு தான் எனக்கு லீவ் கிடச்சிச்சு. 2 வீக்ஸ்க்கு தான் தாய்லாந்து வந்திருக்கேன் அப்படின்னாங்க. 2 வீக்ஸ்க்கு வந்திருக்காங்க. நம்ம இந்தியாவிலலாம் 2 வீக்ஸ்க்கு லீவே கிடைக்காது. இவங்க என்னென்னா ஜஸ்ட் 2 வீக்ஸ்க்கு தான் வந்திருக்கேன், எனக்கு சுற்றி பார்க்க டைமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்தாச்சு. இது வைக்கிங் கேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேவில் நிறைய ட்ராயிங்ஸ் இருக்குது அப்படின்றாங்க, ஷிப் ட்ராயிங்ஸ். அண்ட் அதில் சிலது வந்து வைக்கிங்கோட ஷிப் மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. அதனால இது வைக்கிங் கேவ். இங்கே பீப்புள் வந்து இருந்திருக்காங்க. ஏதோ ஸ்ட்ராம் அப்போது இங்கே மாட்டி இங்கே இருக்க நெஸ்ட்டெல்லாம் சாப்பிட்ருக்காங்க. எடிபிள் அது, அதனால் இது ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் உள்ளே போக அலவுட் இல்லை. வெளிலேருந்து நம்ம அப்படியே பார்த்துக்க வேண்டியதுதான். அங்கேருந்து கிளம்பியாச்சு. அண்ட் எல்லா பிளேஸும் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி பேம்பூ பீச் கவர் பண்ணியிருக்கோம், பேம்பூ ஐலாண்ட், மாயா பே கவர் பண்ணியிருக்கோம், பீலே லகூன் போனோம்,
மங்கி பீச் போனோம். அப்புறம் ஷார்க் பாயிண்ட் அங்கே ஒரு ஃபர்ஸ்ட்டு ஸ்நார்க்லிங் பண்ணோம். அப்புறம் இன்னும் 2 இடத்துல ஸ்நார்க்லிங் பண்ணாங்க. ஸோ எல்லா பிளேஸும் கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டேரெக்டாக ஃபீஃபி ஐலாண்ட் தான் போகிறோம். சன்செட் பார்த்துட்டு போகிறோம்னு நினைக்கிறேன். நம்ம தலைவன் போட்டை ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டாரு. ஸோ ஃபுல் சன்செட் பார்த்துட்டு தான் போகிறோம்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருந்துச்சு அந்த பிளேஸு. நான் அவ்வளோ வீடியோஸ் எடுக்கல, ஏன்னு தெரியல. நான் அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன்னா என்னன்னு தெரியல. அமேசிங்காக இருக்குது இந்த ஏரியாவே. போக போக பாருங்களேன், அப்படியே மேஜிக்கலாக மாறும். நான் இது வரைக்கும் பார்த்ததுலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சன்செட் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல கூட நம்ம ஆளுங்க கீழே குதிச்சிட்டாங்க தண்ணியில். வாட்டரில் அப்படியே ட்ரிஃப்ட் ஆகி போட் கொஞ்சம் சைடுக்கு போயிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க்குற மாதிரி நல்ல வியூ பாயிண்ட்டாக போய் எடுத்து போகிறாராம். ஒரு அமேசிங்கான சன்செட்டை நீங்களும் என்னோட உட்காந்து என்ஜாய் பண்ணுங்க. They called me a dreamer, so I stopped sleeping. Isn't this what life is all about? சன்செட் பார்த்துட்டு அப்படியே ஃபீஃபி ஐலாண்ட் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். அண்ட் போன வீடியோவில் உங்களுக்கு இந்த ஃபயர் ஷோ இன்னும் பெட்டராக காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இன்றைக்கி வந்தால் திருப்பி எல்லோரும் இன்னும் க்ரௌடடாக இருந்துச்சு அண்ட் இன்னும் செம்மையாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அப்படியே பார்க்கலாம் வாங்க. அப்பா எவ்வளோ தூரம் தூக்கி போகிறாரு. அதுவும் நடுவில் பீப்புளாக இருந்தாங்க, குழந்தையோட நிற்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி நிறைய ஸ்டன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஜஸ்ட் டு மேக் பீப்புள் கம் அண்ட் சிட் அண்ட் அவங்களோட பிளேஸில் ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணி இல்லை ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்காக. எல்லாமே செம்ம ரிஸ்கியாக தான் இருந்துச்சு பார்க்க. இந்த பிளேஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிடுறேன். இந்த மாதிரி மல்டிபிள் பப்ஸ் இருக்கும் பீச் ஒட்டியே. அண்ட் எல்லோரும் அவங்களோட ஃபயர் ஷோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் ஒரு இடத்துல ஒரு டவுன் ஆகுது இல்லை கொஞ்சம் டவுன் ஆக்குறாங்கன்னா இன்னொரு இடத்துல இன்க்ரீஸ் பண்ணிவிடுவாங்க அங்கே அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே பார்த்துட்ருக்க பீப்புளெலாம் அந்த அவங்களோட பப்புக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒரு மாதிரி போட்டி போட்டு நான் நல்லா பண்ணுறேன்னா நீ நல்லா பண்ணுறேன்னா அடித்து பார்த்துருவோண்டான்ற மாதிரி பயங்கர காம்படேட்டிவாக சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே எல்லாமே பயங்கர ரிஸ்கி. பட் உங்கள் மேலே பண்ணுறது கூட ரிஸ்க் இருக்குது, அந்த மாதிரி ரிஸ்கி. ஸோ பார்க்கலாம் செம்மையாக இருந்துச்சு. பீப்புள் இன்வால்வ் பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டீஸும் இருந்துச்சு. லைக் யார் வேணால் போய் இந்த ஜம்ப் பண்ணலாம் ஃபயர் ரோப்பில். நானும் நிறைய பேரை பார்த்துட்டேன். எல்லாருக்கும் வந்து இந்த லாஸ்ட்டு வெளில போகிறப்போ அந்த மாட்டிடுறாங்க ரோப்பில். அண்ட் நீங்கள் இதை பண்ணுவீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லுங்கள். நான் ட்ரை பண்ணல, ஏன்னா தனியாக இருந்தேன் அண்ட் எனக்கு எங்கே வச்சுட்டு போகிறது எதுவுமே தெரியல. ஸோ அதனால் நான் பண்ணல. செம்மையாக இருக்குல்ல. நிறைய பேர் வந்து காசு கொடுத்து இந்த மாதிரி பண்ணுங்கள், நான் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிலாம் கேட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஃபயர் கீழே பெண்ட் பண்ணி போகிறத நீங்கள் ட்ரை பண்ணுங்களா இல்லையான்னு சொல்லுங்கள். நான் ட்ரை பண்ணல. அண்ட் ஃப்ரீ ஷார்ட்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க, அதனால் நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் போக போக இந்த பாரோட லெவல் வந்து குறைச்சிட்டே வந்தாங்க, டிஃபிகல்ட் ஆக்கிட்டே வந்தாங்க. இப்போ பாருங்கள் ரொம்ப லோவாக இருக்கும் பார் ஆக்சுவலாக. அண்ட் லாஸ்ட்டாக ஒரு ப்ரொஃபஷ்னல் வந்து எப்படி கரெக்டாக ஜம்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு வித்தெல்லாம் காமிச்சிட்டு இருந்தார். ஸோ இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். அண்ட் ஒரு பேடான ஸ்டார்ட்டாக இருந்தாலும் டேக்கு போக போக சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த தண்ணியில் போனது நான் மறக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் லாஸ்ட்டாக ஏதோ ஒரு நல்ல டேவாக முடிஞ்சிருக்கு பீச்சில் ஒரு ஃபயர் ஷோவோட. ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த மாதிரி ரா வீடியோ எடிட்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். லெங்த் அதிகமாக தான் இருக்கும், பட் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் அதை பேஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கு எடிட் பண்ணலாம்.